ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கோகனட் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் வேணும்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் இது மாதிரி பின்பகுதியை தோல் சீவி எடுத்துட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போதே அது கூடவே 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த தேங்காய் பழம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு டைம் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு நல்லா அந்த தேங்காய் பழம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 5 முந்திரியை பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியை இந்த கீலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். பாருங்க, ஒவ்வொரு திராட்சையும் நல்லா உப்பி வருது. எல்லா திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. முந்திரியும் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா திக்காகி வருது. இது நல்லா வெந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. நல்லா வெந்து சுருண்டு வரணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் இது மாதிரி அப்பப்போ கலரி கொடுத்துக்கோங்க. அது பிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ஸ்வீட் கேட்டாங்கன்னா நம்ம இது சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நமக்கு தேங்காயிலே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் மீடியம் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணோன்னா லைட்டாக கொஞ்சம் இலகி வரும். ஸோ அதுவுமே நல்லா நமக்கு ட்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.